இன்னைக்கு இந்த வீடியோல ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இது ரெண்டுத்துமே நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போறோம். இதை தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு பயன்படுத்தினீங்கன்னா நிரந்தரமாக சரியாகிடும். பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஆண்களை விட பெண்கள் தான் இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகளால அவஸ்தைப்படுறாங்க. பொதுவாகவே தைராய்டு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு, இல்லைன்னா தொண்டையில ஒரு விதமான வலி, இது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு மகாலிங்க பட்டை எடுத்திருக்கேன். இது பேர் மகாலிங்க பட்டை. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதனுடைய விலை 100 கிராம் 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதாவது இடத்துக்கு இடம் மாறுபடலாம். மகாலிங்க பட்டையில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா இப்ப நிறைய பேர் மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறாங்க. இந்த மகாலிங்க பட்டையை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவா போடுறேன். இப்ப நம்ம இதை பயன்படுத்தி தைராய்டு பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு எடுத்துங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துங்க. இப்ப இதை உரல்ல சேர்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் மிளகு ஒரு 5 ல இருந்து 6 அளவுக்கு மிளகு எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. இப்ப இதை நல்லா தட்டிக்குங்க. ஜஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அரைபட்டுரும். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுத்ததா வேற ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதுல ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மகாலிங்க பவுடரையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் இதை இப்ப நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர் அதாவது ஒரு 250 ml அளவுக்கு தண்ணீர் ஒரு 150 ml அளவு தண்ணி ஆகுற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஆறிட்டும் குடிக்கலாம், இல்ல சூடா இருக்கும் போதும் குடிக்கலாம். நான் உங்களுக்கு சூடா இருக்கும் போதே பயன்படுத்தி காட்டுறேன். இப்ப இதை வடிகட்டிக்கலாம். இதுல நீங்க நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இல்லைன்னா பனங்கற்கண்டு, இதுல எது வேணாலும் பயன்படுத்தலாம். வெள்ளை சக்கரை மட்டும் பயன்படுத்தாதீங்க. சேர்த்துட்டு அப்படியே காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. நீங்க மாத்திரை அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய காலை உணவு எடுத்துக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி சாயந்தர வேலையில மாலை நேரங்களில் டீ காஃபிக்கு பதிலாக இது குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு நீங்க குடிச்சிட்டு வரும்போது ஒரு வாரம் கழிச்சு நீங்க தைராய்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய தைராய்டு லெவல் எப்பயும் போல நார்மலா இருக்கும். இந்த மகாலிங்க பட்டையை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி தேநீர் டெய்லியும் குடிக்கும் பொழுது அந்த தைராய்டு சுரப்பி நார்மலா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சுரக்குமோ அதே அளவுக்கு சுரக்கும். அதாவது அளவுக்கு அதிகமாகவும் இல்லாம குறைவான அளவுகளும் இல்லாம எப்பயும் போல சுரக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டுமே கட்டுக்குள்ள வரும். இது நிரந்தரமாக சரி செய்யும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டையும் பார்க்கலாம். அதையும் நீங்க இந்த டிப்ஸ் கூடவே பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக நிரந்தரமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இது எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதின்னு எடுத்துக்கோங்க. கரெக்டா கழுத்து பகுதியில நடு எலும்பு ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா குண்டா ஒரு எலும்பு தெரியும். இதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா உங்களுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ஒரு ஆள்காட்டி விரலை கரெக்டா வச்சிங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ல வச்சு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் மோஷன்ல, அதாவது வட்ட வடிவில் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட், அதாவது எதிர்முனையில திருப்பியும் வட்ட வடிவில் அதே மாதிரி பண்ணி விடுங்க. அதாவது கிளாக் வைஸ் ஒரு 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 தடவை அந்த மாதிரி பண்ணி விடணும். அதே மாதிரியே இந்த சைடு உங்களுக்கு ஒரு அதே பாயிண்ட்ல இருந்து ஆள்காட்டி விரலை வச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு பாயிண்ட் தெரியும். கரெக்டா அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்புக்கு முன்ன ஒரு சின்ன குழி இருக்கும். அதுதான் அந்த கரெக்டான பாயிண்ட். அந்த இடத்துல வச்சுட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு வட்ட வடிவில், மறுபடியும் எதிர்முனையில் வட்ட வடிவில் 1 2 3. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ண வேணாம். லைட்டா கையை மட்டும் ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் கொடுத்தாலே போதும். இது நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே இது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு தடவை இது மாதிரி பண்ணலாம். அதே சமயத்துல இந்த தேநீரும், அதாவது இந்த மகாலிங்க பட்டை தேநீரும் குடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஹோம் ரெமெடி. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மகாலிங்க பட்டையை பயன்படுத்தி தேநீர் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றும். அவ்வளோ ஒரு அற்புதமானது இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.